Good morning, students. So far, we discussed about unit number 1. Okay, unit number 1 எதை பத்தி பார்த்திருந்தோம்னா coal based thermal power plant பத்தி ஃபுல்லா பார்த்திருந்தோம். அதோட என்னெல்லாம் subsystems இன்வால்வ் ஆகுது, என்னெல்லாம் high pressure boilers இருக்கு, என்னென்ன types of cooling towers, next வந்து என்ன பார்த்திருந்தோம்னா draught system பத்தி பார்த்திருந்தோம், super critical boilers பத்தி பார்த்திருந்தோம். எல்லாமே நம்ம வந்து ஒரு நியூ கான்செப்டை நம்ம வந்து டோட்டலா நம்ம பார்த்து முடிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த யூனிட் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளஸ்ட் யூனிட் இன் தி இந்த பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல வந்து ரொம்ப வந்து சிம்பிள் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட் நம்பர் 2 தான். அது என்னன்னு பாருங்க, டீசல், கேஸ் டர்பைன் அண்ட் கம்பைன்டு சைக்கிள் பவர் பிளான்ட்ஸ். இன் திஸ் யூனிட் we are going to study about the working principle of Otto cycle, diesel cycle, dual cycle and Brayton cycle. அதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா, கேஸ் டர்பைன் சைக்கிள். அதுக்கப்புறம் கம்பைன்டு சைக்கிள் பத்தி படிக்க போறோம். இந்த எல்லா கான்செப்ட்டுமே நீங்க வந்து ஆல்ரெடி வந்து தெர்மல் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கீங்க கண்டிப்பா. ஓகேவா? தெர்மல் இன்ஜினியரிங்ல படிச்சதுனால உங்களுக்கு வந்து இந்த யூனிட் வந்து ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கும். ஃபேக்கல்டி இன்சார்ஜஸ் வந்து this is T Suresh, assistant professor, department of mechanical engineering. Another faculty in charge Mr. B Subramaniam, Kamaraj College of Engineering and Technology. In this video we are going to discuss about 3 cycles. ஓகேவா? ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள். அத வந்து அதோட efficiency derivation மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். First let's see about the Otto cycle. Students, this slide shows the Otto cycle, அதோட PV diagram, TS diagram, அதோட efficiency derivation வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன் நானு. First வந்து Otto cycle அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். All the petrol engines are working under the principle of Otto cycle. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பெட்ரோல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ், அது காரா இருக்கட்டும், மோட்டர் பைக்கா இருக்கட்டும், எதுனாலுமே வந்து அது பெட்ரோல் இன்ஜின்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து இப்ப கம்ஸ் அண்டர் தி ஆட்டோ சைக்கிள். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்லிடுறேன் நான். அப்ப வந்து ஃபர்தரா வந்து ஃபைனலா வந்து சைக்கிள் அப்படின்னாலே வந்து நிறைய அதுல ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்க வந்து திரும்பி வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த இதுக்கு பேர் தான் சைக்கிள். எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், 1ஆம் நம்பர் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நிறைய ப்ராசஸ், நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஞ்ச் பண்றோம், ப்ரெஷரை சேஞ்ச் பண்றோம், டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றோம். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலா இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்துடுறோம். இதுக்கு பேர் தான் என்னப்பா, சீரீஸ் ஆஃப் ப்ராசஸஸ் அண்ட் ஃபைனலி கம்ஸ் டு தி இனிஷியல் பொசிஷன். அந்த இதுக்கு பேர் தான் என்னப்பா, சைக்கிள். ஓகேவா? அப்ப வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. இந்த 4 ப்ராசஸும் இந்த ஆட்டோ சைக்கிள்ல இன்வால்வ் ஆகுது. அதுக்கு எப்படி நம்ம பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். ஓகேவாப்பா? இங்க வந்து நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 1 வந்து கொஞ்சம் ஜீரோக்கு இல்லாம கொஞ்சம் மேல தள்ளி ஆரம்பிச்சிருக்கேன். ஜீரோல இல்லாம கொஞ்சம் மேல தள்ளி. ஏன்னாப்பா ஏர் ஃபியூல் மிக்சர்ல சம் பிரஷர் வேல்யூ இருக்கும். அதனாலதான் இந்த பாயிண்ட்ல இருந்து 1 பார் பிரஷரோ இல்ல அதுக்கு கீழே இருக்கும். அப்ப வந்து சக்சன் ஸ்ட்ரோக் வந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்ப சக்சன் ஸ்ட்ரோக் தானே, ஆட்டோமேட்டிக்கா பிஸ்டன் வந்து டிடிசில இருந்து பிடிசியை நோக்கி டிராவல் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள வந்து இன்லெட் வால்வ் வழியா ஏர் ஃபியூல் மிக்சர் ஃபில் ஆயிட்டே இருக்கு. அப்ப கிராங்க் ஷாஃப்ட் வந்து கீழே வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். அப்ப எண்ட் ஆஃப் செக்ஷன் வந்து இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 எண்ட் ஆஃப் செக்ஷன் பா. சக்சன் ஸ்ட்ரோக்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து சிலிண்டர்ல ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேல இருக்கிற 2 வால்வும் க்ளோஸ் ஆயிரும். கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். பிஸ்டன் வந்து பிடிசில இருக்கு. அப்ப திருப்பி வந்து இப்போ ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன் பண்ண போறோம். கம்ப்ரஷன் தானப்ப, கம்ப்ரஷனாலே ஸ்லாண்டிங் லைன் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஸ் பண்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மேல ஸ்லாண்டிங் லைன் போட்டு மேல கொண்டு போயிடும். அப்போ டைரக்ஷன்ல ஆரோ மார்க். இந்த பாயிண்ட்ல இருக்க பிரஷர் காட்டிலும் செகண்ட் நம்பர் பாயிண்ட்ல இருக்க பிரஷர் ஜாஸ்தி. அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? அப்ப பாயிண்ட் நம்பர் 2 வந்து எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன். பாயிண்ட் நம்பர் 2 to 3 என்னப்பா, இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். அப்ப வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து பாருங்க டாட்டல் லைன்ஸ் போட்டிருக்கேன். வால்யூம்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அதனால வந்து V2 is equal to V3. அப்ப ஹீட் சப்ளைட் வந்து ஸ்பார்க் பிளக் மூலமா நம்ம சப்ளை பண்ண போறோம். அதனால வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் முடிச்சிட்டோமா? அப்ப வந்து ஹீட் அடிஷன் பண்ணும்போது திருப்பி ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து என்ன செய்யும், பர்ஸ்ட் ஆகும். ஹீட் சப்ளை பண்ணி முடிச்சிடுறோம்ப்பா. ஹீட் சப்ளை பண்ணி முடிச்ச உடனே நல்ல பர்ஸ்டிங் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 3ல வந்து இன்னும் பிரஷரை வந்து நல்லா கூட்டிடுறோம். அதுக்கப்புறம் வந்து 3 to 4 வந்து பவர் ஸ்ட்ரோக் இல்ல எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக். இது வந்து என்னப்பா, ஐசென்ட்ராபிக்கலி எக்ஸ்பான்ஷன் லைன். அப்ப இது வந்து பவர் ஸ்ட்ரோக். அப்ப இது என்ன சார் அப்படி போட்டுட்டே வரீங்க, PV பவர் காமா equal to C அப்படின்னா எதுவுமே இல்லப்பா. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சி
ஈக்குவேஷன் ஓகேவா, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. PV பவர் C ன்றது ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் உடைய ஈக்குவேஷன், அதனால ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன். அப்போ வந்து இது வந்து பவர் ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் டெம்பரேச்சர் கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப எக்ஸ்பான்ஷன் தானே, அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரம்பிக்கும். ஏன்னா பிரஷர் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபைனலா பாருங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீட் வந்து ரிஜெக்ஷன் பண்ண போறோம். அதனால என்ன பண்ணிருக்கேன் நானு, கான்ஸ்டன்ட் வால்யூம் தானப்பா, அதாவது வெர்டிகல் லைன் போடுங்க. ஹீட் ரிஜெக்ஷனால டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. சிம்பிள்பா. பிவி டயக்ராம்ல ஐசென்ட்ராபிக் ப்ராசஸா ஸ்லாண்டிங் லைனை கண்ண மூடிட்டு போட்டுருங்க. அது வந்து கம்ப்ரஷனா இருந்துச்சுன்னா அப்போர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷனா இருந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு வெர்டிகல் லைன் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹீட் அடிஷனா இருந்தா அப்போர்ட் டைரக்ஷன், ஹீட் ரிஜெக்ஷனா இருந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன். சிம்பிள். இதுக்கப்புறம் டைரக்டா இங்கே வாங்க. ப்ராசஸ் 1 to 2 ஐசென்ட்ராபிக், இது வந்து TS டயக்ராம். அப்போ S தானே, அப்ப ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷனால என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். அப்ப S1 equal to S2. அப்ப டெம்பரேச்சர் மட்டும் கூட்டுறீங்க, கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் கூடிருச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன். அப்ப வேகமா என்ன செய்யும், டெம்பரேச்சர் வந்து இன்னும் நல்லா கூடுது. கூட்டி முடிச்ச உடனே பாயிண்ட் நம்பர் 3ல வந்து எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் பண்ணி முடிச்சாச்சு, ஹீட்டும் சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா. பாயிண்ட் நம்பர் 3ல வந்து ஹீட் சப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம்ப்பா. இதுக்கப்புறம் வந்து பவர் ஸ்ட்ரோக் இல்ல எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக், இது ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். அப்ப S3 equal to S4. அப்ப ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் தானே, அப்ப வந்து வெர்டிகல் லைன். எதனால டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எக்ஸ்பான்ஷனால டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு. 4 to 1 என்னப்பா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். அப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே, அப்ப V equal to C. அப்ப ஹீட் ரிஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் குறையணும், என்ட்ரோபியும் குறையணும். ஜாயின் பண்ணிருங்க. சிம்பிள் ஒரு க்ளூ கொடுக்குறேன். பிவி டயக்ராம் டிரா பண்ணிட்டீங்கன்னா டிஎஸ் டயக்ராம் அப்படியே சிம்பிளா டிரா பண்ணலாம். பிவி டயக்ராம்ல எங்கெல்லாம் ஸ்லாண்டிங் லைன் இருக்கோ அங்க வெர்டிகல் லைனா போட்டுருங்க. இங்க எது வெர்டிகல் லைனா இருக்கோ அதை ஸ்லாண்டிங் லைனா போட்டுருங்க. உங்களுக்கு டிஎஸ் டயக்ராம் கிடைச்சிரும். ஒரு க்ளூக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து கான்செப்ட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிராயிங்கை டிரா பண்ணணும். ஏன்னா 2 to 3ல வந்து வேகமா மேல கொண்டு போயிருக்கீங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப அங்க என்ன நடக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் வந்து சப்ளை ஆகுது, அப்ப டெம்பரேச்சர் கூடுது. இது வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது, அப்ப டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மீனிங் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஐசென்ட்ராபிக்னால வெர்டிகல் லைன், இது வந்து எக்ஸ்பான்ஷனால டெம்பரேச்சர் குறையணும், கம்ப்ரஷனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். சிம்பிள். வாங்க எஃபிஷியன்சி டெரிவேஷன் பாத்துருவோம். ப்ராசஸ் 1 to 2. அப்ப ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன் S1 equal to S2. 4 பினாமினா எழுதணும்ப்பா. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் இந்த 4 பினாமினா கண்டிப்பா எழுதணும். அது வந்து நான் சிம்பிளா அந்த கிராஃப் இருக்கு, அதை வச்சு நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரஷர் பாருங்க, 1 to 2ல 1ஆம் நம்பர்ல இருந்து 2ஆம் நம்பர் எந்த பிரஷர் அதிகம், 2ஆம் நம்பருக்கு தான் பிரஷர் அதிகம். பிரஷர் இன்க்ரீசஸ். வால்யூம் பாருங்க, 1ஆம் நம்பர்ல இருக்கும்போது கீழே வந்து ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, போக போக வால்யூம் வந்து குறைஞ்சிருது. ஏன்னா கம்ப்ரஷனால வால்யூம் குறையணும். டெம்பரேச்சர் பாருங்க, 1ஆம் நம்பர் to 2ல கூடி இருக்கு, ஆனா என்ட்ரோபி வந்து மாற்றம் இல்லை, அதனால கான்ஸ்டன்ட். இந்த ரிலேஷன் எல்லாமே சிம்பிள் தானப்பா, நீங்க ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது தான். பிவி ரிலேஷன் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்றோம், அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆகணும், அப்ப வால்யூம் வந்து என்னப்பா டிக்ரீஸ் ஆகணும். அப்ப ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகுது, அப்ப பிவி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அதே இது கம்ப்ரஸ் பண்றோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். சாரிப்பா, இந்த ரிலேஷன் பாத்துருவோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூமும் ரெடியூஸ் ஆகணும், அப்போ இதுவும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப டிபி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒண்ணுமே இல்லப்பா. பிவி ரிலேஷன் அப்படின்னா நம்ம காமா வச்சு எழுதுங்க. டிவி ரிலேஷன்னா காமா -1 போட்டுருங்க. டிபி ரிலேஷன்னா காமா -1 பை காமா. அதுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் அப்படின்னாலே ஃபைனல் பாயிண்டோட என்னைக்குமே 1 to 2 பாருங்க. 1 to 2ல எந்த பாயிண்டோட பிரஷர் அதிகம், 2ஆம் நம்பருக்கு, அப்ப அதை மேல வச்சுக்கோங்க. அப்ப P2 by P1. அப்ப இங்க 2 by 1 போட்டீங்கன்னா இங்க 1 by 2 போடணும், ஏன்னா இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டிவியும் அதே மாதிரி தான், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 2 by 1னா 1 by 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன சார் எழுதிருக்கீங்க, V1 by V2 அப்படின்னா அது வந்து V1ல இருந்து V2 என்ன ப்ராசஸ் தங்கம், அது வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ். அப்ப வந்து V1 by V2ன்றது கம்ப்ரஷன் ரேஷியோ. இப்போ வந்து ப்ராசஸ் 1 to 2க்கு வந்து சோஃபார் வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னால இந்த 3 1 2 3 இந்த 3 ரிலேஷன் நீங்க எழுதணும். இந்த 4 பினாமினா என்ன ஆகுதுன்னு எழுதணும். இப்போ வாங்க 2 to 3க்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். அப்ப V2 equal to V3. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப கம்ப்ரஸ் பண்ணிருக்கீங்க, ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுதான் கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்ண ஏர் ஃபியூல் மிக்சர் மேல நம்ம ஸ்பார்க் பிளக் மூலமா ஸ்பார்க் சப்ளை பண்ண போறோம். அதனாலதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். அப்ப இந்த 4 பினாமினா என்ன ஆகுது, அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம்ல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபியும் 2 to 3 போகும்போது இந்த ஆக்சிஸ்ல போகும்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப ஹீட் சப்ளைடு தானப்பா, இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்றதுனால MCV நம்ம போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பாருங்க யார் அதிகம் 3 பாயிண்ட் அதிகம் T3 மைனஸ் T2 இந்த ரிலேஷன் முடிஞ்சது 3 to 4 வாங்க அதே ஐசென்ட்ராபிக் அப்ப இந்த மூணு ரிலேஷன் எழுதணும் அப்ப எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னாப்பா எந்த பாயிண்டோட பிரஷர் ஜாஸ்தி மூணாம் நம்பருக்கு தான் ஜாஸ்தி when compared to fourth பாயிண்ட் அப்ப யார் மேல வச்சுக்கணும் தேர்ட் பாயிண்ட் தான் மேல வச்சுக்கணும் நீங்க அப்ப P3 by P4 அப்ப PV தானே அப்ப மாத்தி எழுதணும் இங்க 3 by 4 னா இங்க 4 by 3 அப்புறம் TV நாலும் மாத்தி எழுதணும் 3 by 4 4 by 3 அப்புறம் இங்க 3 by 4 இது வந்து 3 by 4 ஏன்பா PP வந்து directly proportional இது வந்து indirectly இது வந்து indirectly அதுக்கப்புறம் பாருங்க PV னா காமா TB னா காமா minus 1 TP னா காமா minus 1 by காமா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா அந்த 4 to 1 ப்ராசஸ்க்கு இதே மாதிரி இந்த நாலு பினாமினா என்ன ஆகுதுன்னு எழுதிட்டு இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன் தானப்பா அப்ப வந்து QR மட்டும் எழுதணும் QR என்ன எழுதுவீங்க அதே இது MCV எந்த டெம்பரேச்சர் பிரஷர் அதிகம் டெம்பரேச்சர் யாருக்கு அதிகம் ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு அப்ப MCV T4 minus T1 அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் V4 is equal to V1 அப்ப நாலு பினாமினா என்ன ஆகுதுன்னு பார்க்க போறீங்க அப்ப MCV T4 minus T1 ஃபைனலா வந்து எஃபிஷியன்சி டெரிவேஷன் எழுத போறீங்க net work done divided by heat supplied into 100 QS minus QR divided by QS அப்ப QS இருக்க இடத்துல அந்த ரிலேஷன் QR இருக்க இடத்துல அந்த ரிலேஷன் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனல் ரிலேஷன் எழுதினா போதும் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து தெர்மோடைனமிக் படிச்சிருப்போம் அது வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்லை ஃபைனல் ரிலேஷன் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும் 1 minus 1 by RC power gamma minus 1 into 100 RCன்றது என்னப்பா கம்ப்ரஷன் ரேஷியோ ஒன்னா நம்பர்ல இருந்து ரெண்டாம் நம்பருக்கு கம்ப்ரஸ் பண்றீங்க பாத்தீங்கன்னா ஏர் ஃபியூல் மிக்சரை அப்ப V1ல இருக்கும்போது வால்யூம் அதிகமா இருக்கும் V2க்கு போகும்போது வால்யூம் கம்மியா இருக்கும் அப்ப RC எப்படி எழுதலாம் V1 by V2 அது நமக்கு தேவையில்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றது V1 by V2 ஓகே இப்ப so far we discussed about Otto cycle பார்த்திருந்தோம் அதோட PV diagram TS diagram efficiency derivation வரைக்கும் go through பண்ணி முடிச்சிருக்கு நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன சைக்கிள்பா டீசல் சைக்கிள் வந்து நம்ம பார்க்க போறோம் பாத்துருவோமா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டீசல் சைக்கிள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது வந்து as usual உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆல் தி டீசல் இன்ஜின்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் டீசல் சைக்கிள் ஓகேப்பா நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து அதே மாதிரி தான் வந்து 4 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது ரெண்டு வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் இருக்கும் அதுல ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து ஒன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் ஆபரேஷன் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்சன் ஸ்ட்ரோக் அப்போ டீசல் இன்ஜின்ல வந்து எது மட்டும் உள்ள நம்ம அலோவ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஏரை மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் தான் பாத்தீங்கன்னா ஃபியூலை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் அது மட்டும் தான் ஒன்லி டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சக்சன் ஸ்ட்ரோக் ஏர் வந்து உள்ள என்டர் ஆக போகுது இன்லெட் வால்வ் வழியா வரணும் அதுக்கப்புறம் வந்து சக்சன் ஸ்ட்ரோக் முடிஞ்சோடனே ரெண்டு வால்வும் க்ளோஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அகைன் வந்து கம்ப்ரஷன் நடக்கும் எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் we are injecting the fuel with very high pressure so that only combustion takes place அப்ப enormous amount of power வந்து அந்த பிஸ்டனை வந்து TDC ல இருந்து BDCக்கு மூவ் பண்ணும் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் அப்ப மட்டும் தான் நமக்கு வந்து இன்ஜின்குள்ள வந்து பவர் வந்து டெவலப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஃபர்தரா நெக்ஸ்ட் நடக்கிற ஸ்ட்ரோக்கு பேர் என்னதுப்பா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் மூலமா வந்து நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா வெளியில அலோவ் பண்ண போறோம் இப்போ வந்து பாருங்க சிம்பிளா வந்து நம்ம டிரா பண்றது பிவி டயக்ராம் டிரா பண்ண போறோம் டிஎஸ் டயக்ராம் எஃபிஷியன்சி டெரிவேஷன் சேமா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறோம் இப்போ பிவி டயக்ராம் நம்ம டிரா பண்ணுங்க as usual ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா செக்ஷன் ஏன்பா இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஏன் இங்க இருந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருக்கேன்னா ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து சம் ப்ரெஷர்ல இருக்கும் அப்போ 0.9 பார் இல்ல 1 பார் அப்படி அதனால இங்க இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபைனலா பிஸ்டன் வந்து பிடிசியை நோக்கி போகுது அப்ப வந்து டிடிசில இருந்து பிடிசிக்கு போறதுனால வால்யூம் வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துருச்சு அப்ப இது வந்து பேர் என்னப்பா எண்ட் ஆஃப் தி செக்ஷன் அப்ப ஏர் வந்து அக்குமுலேட் ஆயிருச்சு சிலிண்டருக்குள்ள அதுக்கப்புறம் வந்து இன்லெட் வால்வ் மேலையும் சரி எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே வந்து மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அப்புறம் ஃபர்தரா நம்ம நடத்தக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்ப கம்ப்ரஷன் தானே ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு வால்யூம் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருச்சு இந்த ரிலேஷன் என்ன எழுதியிருக்கேன் நானு இது வந்து ஐசென்ட்ராபிக் உரிய நமக்கு வந்து அதோட ஈக்குவேஷன் அப்ப PV பவர் காமா equal to C அப்ப ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன் என்ட்ரோபி கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம வந்து பிரஷர் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றோம் ஒண்ணுமே இல்லப்பா நீ சிம்பிளா நீங்க டிரா பண்ணலாம் PV ஆனா இங்க வந்து ஐசென்ட்ராபிக் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்ப வந்து ஐசென்ட்ராபிக்னாலே நம்ம வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டுருவோம் அப்ப வந்து கம்ப்ரஷன் தானே அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அப்போர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன் அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் லைன் ஹரிசாண்டல் லைன் போட்டு ஆரம்பம் எங்கிட்டு போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஹீட் அடிஷனால டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் அப்ப 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் அதனாலதான்
heat supplied அப்படின்னு நீங்க போடணும்ப்பா QS அதை ஞாபகம் வச்சுக்கோங்க constant pressure heat addition அப்ப pressure வந்து there is no changes in pressure only வந்து இங்க 2 to 3 என்ன பாக்குது temperature மட்டும் increase பண்றோம் 3 to 4 வந்து again வந்து isentropic expansion இது வந்து isentropic relation உடைய equation PV power gamma is equal to C expansion தானே நான் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா expansionனாலே isentropic-னாலே slanting line expansion சொல்றதுனால downward directionல arrow mark ஏன்பா downward direction expansionனாலே நமக்கு வந்து pressure வந்து reduce ஆகும் தெரியும் volume வந்து போக போக increase ஆயிருது ஓகே அப்ப நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து நடக்கக்கூடிய process வந்து 4 to 1 வந்து constant volume heat rejection இது வந்து QR டா இந்த இது வந்து QS லைன் இது வந்து QR லைன் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் முக்கியமா தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து efficiency derivation பாருங்க process 1 to 2 isentropic compression isentropic-னாலே entropy வந்து constant அது இப்போ வந்து சாரிப்பா இப்போ PV diagram டிரா பண்றோம் அதுக்கு parallel TS diagram டிரா பண்ணிருங்க அப்ப ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன் அப்ப ஐசென்ட்ராபிக்கல் கம்ப்ரஷன்னால ஒரு நமக்கு வந்து வெர்டிகல் லைன் போட்டாச்சு கீழே வந்து என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட் கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ டைரக்ஷன் அப்போ வந்து அதுக்கப்புறம் பாருங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் நடக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும்ப்பா நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ டாப் கொண்டு போயிருங்க ஸ்லாண்டிங் லைன் போட்டு திருப்பி ஐசென்ட்ராபிக்கலி எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்ப திருப்பி வந்து எக்ஸ்பான்ஷனால டெம்பரேச்சரும் குறையும் அப்போ வந்து அதே ஹரிசாண்டல் அதே வெர்டிகல் லைன் நமக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரம்பமா இருக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் தானே அப்ப திருப்பி வந்து ஹீட் ரிஜெக்ஷனால டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடணும் ஓகேவாப்பா இங்க இப்ப நீங்க சிம்பிளா வந்து இந்த ரெண்டு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பிரஷர்னா ஹரிசாண்டல் லைன் போட்டுருவோம் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வெர்டிகல் லைன் போட்டுருவோம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹீட் அடிஷனா இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஹீட் ரிஜெக்ஷனா இருந்துச்சுன்னா நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்ப இங்க என்ட்ரோபின்ற அப்ப பிரஷர் இருக்கு வால்யூம் இருக்கு பேலன்ஸ் இங்க யார் இருக்கா என்ட்ரோபி இருக்கு அப்ப என்ட்ரோபி இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்லாண்டிங் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிள் இப்ப இங்க பாருங்க டெம்பரேச்சர் இருக்கு என்ட்ரோபி இருக்கு வேற யாரும் இல்ல பிரஷரும் இல்ல வால்யூமும் இல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஸ்லாண்டிங் லைன் வர மாதிரி நீங்க போட்டுருங்க இது வந்து ஒரு க்ளூக்காக நான் உங்களுக்கு வந்து ஈஸியா டிரா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படியே எனக்கு புரியல சார் அப்படின்னா இந்த பிவி டயக்ராம் நீங்க டிரா பண்ணிட்டீங்கன்னா இங்க எது ஸ்லாண்டிங் லைனா இருக்கோ அதுக்கு வெர்டிகல் லைன் போடுங்க இங்க எது ஹரிசாண்டல் லைன் இருக்கோ அதுக்கு இங்க ஹரிசாண்டல் லைன் வெர்டிகல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்லாண்டிங் இங்க மாத்திடுங்க இங்க ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா வெர்டிகலா போட்டு முடிச்சிருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டிரா பண்றது வந்து நெக்ஸ்ட் டிரா பண்ண போறது இல்ல நம்ம வந்து எஃபிஷியன்சி டெரிவேஷன் பார்க்க போறோம் ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆயிருச்சு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயாச்சு என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம் அந்த நாலு பினாமினா எழுதிருவீங்களா PV ரிலேஷன் டிவி ரிலேஷன் டிபி ரிலேஷன் PVனா indirectly proportional TVனா indirectly proportional TP அப்படின்னா directly proportional அப்ப வந்து கம்ப்ரஷன் தானடா கம்ப்ரஷன் பண்ணி முடிச்ச உடனே கம்ப்ரஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிரஷர் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இனிஷியல் பாயிண்டோட ஃபைனல் பாயிண்ட்ல அதிகமா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் பாயிண்ட் மேல வச்சுக்கோங்க P2 by P1 is equal to V1 by V2 அப்ப V1 by V2ன்றது யாருடா V1ல இருந்து V2 எப்படி போனீங்க கம்ப்ரஸ் பண்ணி போனீங்க அதனால கம்ப்ரஷன் ரேஷியோ RC பா PV எழுதும் போது காமான்னு போட்டுக்கோங்க அப்ப TVனாலும் நீங்க இன்டைரக்ட்லி எழுதணும் அப்ப காமா மைனஸ் ஒன் டிபினா டைரக்ட்லி அப்ப காமா மைனஸ் ஒன் பை காமா இது வந்து ஃபர்ஸ்ட் 1 to 2க்கு எழுதி முடிச்சிருக்கோம் இப்போ ப்ராசஸ் 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் அப்ப QS சிம்பிள் நம்ம போட்டுறணும் அப்ப MCP போடுவீங்களா CV போடுவீங்களா MCP தான் போடணும் ஏன்னா இது வந்து ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் CP அப்படின்னு போடுறேன் நான் M வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பார்த்துருந்துக்கலாம் ஏ வந்து T3 மைனஸ் T2 போட்டோம்னா ஏன்னா டெம்பரேச்சர் பாருங்க ஹீட் அடிஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியா வந்து நின்றோம் அப்ப T3 மைனஸ் T2 அப்ப சிம்பிளா முடிச்சிருங்க 1 to 2க்கு என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 3 to 4க்கு ஃபாலோ பண்ண போறீங்க இங்க ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்ப S3 equal to S4 இந்த நாலு பினாமினா என்ன ஆகுதுன்னு பாருங்க எக்ஸ்பான்ஷன் தானே ஆட்டோமேட்டிக்கா பிரஷரும் குறைஞ்சிரும் டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஆனா என்ட்ரோபி வந்து மாறாது என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட் அப்ப எக்ஸ்பான்ஷன்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலே நமக்கு இனிஷியல் பாயிண்டோடைய பிரஷரும் டெம்பரேச்சரும் தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப 3 to 4ல தேர்ட் பாயிண்ட்டுக்கு தான் டெம்பரேச்சரும் ஜாஸ்தி பிரஷரும் ஜாஸ்தி அப்ப நீங்க கவலைப்படாம மேல 3ஆம் நம்பர் வச்சுட்டு கீழே 4ஆம் நம்பர் இதை அப்படியே மாத்தி போடணும் டெம்பரேச்சர் வால்யூம் எழுதினாலும் அதே மாதிரி தான் மாத்தி போடணும் டெம்பரேச்சர் பிரஷர் எழுதுனீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இங்க 3/4னா இங்க 3/4 பிரஷர் வால்யூம் எழுதும் போது இங்க 3/4னா 4/3 PVனா காமா TVனா காமா மைனஸ் ஒன் TPனா காமா மைனஸ் ஒன் பை காமா ஃபைனல் ப்ராசஸ் என்னப்பா இருக்கு 4 to 1 இருக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அப்ப இங்க QR வருமா அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம்
Students, இப்போ இந்த டீசல் சைக்கிள்ல ஃபைனல் ப்ராசஸ் என்னன்னு பாருங்க. 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். அப்ப வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் V4 minus V1. அப்ப 4 பினாமினா. ரிஜெக்ஷன்னாலே கண்டிப்பா வந்து பிரஷரும் குறைஞ்சிரும், டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும், வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம், என்ட்ரோப்பியும் குறைய போகுது. அப்ப QR அதான் சிம்பிள் வந்து ஹீட் ரிஜெக்ஷனுடைய சிம்பிள். இங்க ஏன் நாங்க MCV போட்டிருக்கோம், இங்க கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன் பண்றதுனால CV. ஓகேவாப்பா? இனிஷியல் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்திருக்கும், ஃபைனல் டெம்பரேச்சர் கூட. அப்ப T4 minus T1. அப்ப ஃபைனலா நம்ம என்ன எழுத போறோம்? டீசல் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி எழுதுங்க. நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட் மல்டிப்ளைட் பை 100. QS minus QR போட்டுருங்க, QS. அப்ப QS இருக்க இடத்துல அதோட ரிலேஷன், QR இருக்க இடத்துல அதோட ரிலேஷன். டீசல் சைக்கிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. ஹீட் சப்ளைட் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர். அங்க ஆட்டோ சைக்கிள்ல வந்து ஹீட் சப்ளைட் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். உங்களுக்கு இன்டர்வியூல வந்து ஒரு சில டைமிங்ல கேட்கலாம்ப்பா, கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் அடிஷன் பண்ணா என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ணா என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ணீங்கன்னா ஒன்லி அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய இன்டர்னல் எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய, அதாவது ஏர் ஃபியூயல் மிக்சர் உடைய இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால ஞாபகம் வச்சுங்க. ஆனா டீசல் இன்ஜின்ல என்ன பண்றோம்ப்பா, MCP போட்டுறோம். அப்ப வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர்ல பண்றதுனால நம்ம வந்து என்தால்பி இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்தால்பின்றது யாருப்பா, சம்மேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஃப்ளோ எனர்ஜி. அப்ப ஆட்டோ சைக்கிள்ல வந்து நம்ம இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் கூட்டுறோம். ஓகேவாப்பா? அப்ப அங்க ஒரு பவர் கிடைச்சிருக்கும். ஆனா அதே இது இந்த இடத்துல எதை கூட்டுறோம், என்தால்பியை கூட்டுறோம். என்தால்பின்றது யாரு, இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஃப்ளோ எனர்ஜி. இங்க இன்னொரு எனர்ஜி என்தால்பிக்கு சேருது. அப்ப டீசல் என்ஜின்ல கிடைக்கக்கூடிய பவர் எப்படி இருக்கும், ஆட்டோ சைக்கிள் காட்டும் ரொம்பவும் அதிகமா இருக்கும். ஏன்னா டீசல் சைக்கிள்ல இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஃப்ளோ எனர்ஜியும் சேர்ந்துரும். அப்ப எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து நம்ம டீசல் இன்ஜின்ல இருந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேவாப்பா? அதனாலதான் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் அடிஷன் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன் நானு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிருப்போம், எலாபரேட் பண்ணி போவோம். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படாதனால டைரக்டா ஃபைனல் ரிலேஷன் எழுதிட்டேன். 1 minus 1 by RC power gamma minus 1. ரோன்றது ஒண்ணுமே இல்லப்பா, கட் ஆஃப் ரேஷியோ. ஃபியூல் இன்ஜெக்ஷன் வால்வ் எப்போ ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அந்த பீரியடுக்கு பேர் தான் என்னது, கட் ஆஃப் ரேஷியோ. V3 by V2. கம்ப்ரஷன் ரேஷியோ என்னப்பா, V1 by V2. வால்யூம் வந்து எந்த வால்யூம் அதிகமோ அதை ஃபர்ஸ்ட் மேல எழுதிட்டு கம்மியான வால்யூம் கீழே போடுங்க. கம்ப்ரஸ் பண்ணும் போது வந்து இனிஷியலா இருக்கும் போது சிலிண்டர்ல வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும், ஃபைனலா போகும்போது அதை கம்ப்ரஸ் பண்ணி கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. அது வந்து கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிரும். அப்போ V1 by V2 போட்டு முடிச்சிருப்பீங்க. கட் ஆஃப் ரேஷியோன்றது ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஓபன் ஆகணும், ஃபியூல் இன்ஜெக்ஷன் க்ளோஸ் ஆகணும், அந்த ரேஷியோக்கு பேர் தான் கட் ஆஃப் ரேஷியோ. போட்டு முடிச்சீங்கன்னா இதுதான் நமக்கு ஃபைனல் ரிலேஷன் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஃபார் டீசல் சைக்கிள். Dear students, so far we discussed about two cycles, auto cycle, diesel cycle. நான் வந்து ஆட்டோ சைக்கிள் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, பசங்களுக்கு இந்த பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும், நான் இருந்தாலும் என் சைட்ல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்ப வந்து நான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நான் பாத்துக்கோங்க. அப்ப இன்லெட் வால்வ் இருக்கும், இது வந்து ஸ்பார்க், இஃப் பெட்ரோல் இன்ஜின் அதுக்கு பேர் வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கும். இது டீசல் இன்ஜினா இருந்தா அது ஃபியூல் இன்ஜெக்டர்னு வச்சிருப்போம். இது வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கு. இந்த இதுக்கு பேர் என்னப்பா, உங்களுக்கு தெரியும், டிடிசி. இந்த இதுக்கு பேரு பிடிசி. அந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் இடையில இருக்க வால்யூமுக்கு பேர் என்னது, ஸ்வெப்ட் வால்யூம். அது அவங்கள்ட்ட வந்து இந்த டிடிசிக்கும் இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கும் உள்ள சின்ன கேப் தான் இருப்பா கிளியரன்ஸ் வால்யூம். இந்த கிளியரன்ஸ் வால்யூம்ல தான் நம்ம ஏர் ஃபியூயல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள உட்கார வச்சிருப்போம். இதே டீசல் இன்ஜினா இருந்துச்சுன்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் அந்த கிளியரன்ஸ் வால்யூம் உடைய யூசேஜ். அப்ப கிளியரன்ஸ் வால்யூம்ன்றது ஒண்ணுமே இல்லப்பா, இந்த கேப் பிட்வீன் சிலிண்டர் ஹெட் டிடிசி. சொட்டு வால்யூம்னா என்னப்பா, தி கேப் பிட்வீன் டிடிசி அண்ட் பிடிசி. மற்றபடி உங்களுக்கு நான் இந்த கனெக்டிங் ராடு, இது வந்து இப்போ இந்த கனெக்டிங் ராடு தெரியும், இது வந்து கிராங்க் ஷாஃப்ட். பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் கப்பல் பண்றதுக்கு பேர் தான் கனெக்டிங் ராடு, தெரியுது உங்களுக்கு. கனெக்டிங் ராட்ல 2 எண்ட் இருக்கும். ஸ்மாலர் எண்ட் வந்து எங்க இருக்கும், அதோட ஸ்மாலர் எண்ட் வந்து பிஸ்டன்ல இருக்கும், லார்ஜர் எண்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட்ல இருக்கும். இது வந்து சிலிண்டர் உள்ளதான் பிஸ்டன் வந்து மூவிங்ல இருக்கு. ஃபண்டமெண்டலுக்காக நான் சொல்லியிருந்தேன்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு நேம் என்னப்பா, டியூவல் சைக்கிள். அதை நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. This slide shows the dual cycle operation and PV diagram, அதோட TS diagram. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாருங்கப்பா, ஆட்டோ சைக்கிள்ல நம்ம ஹீட் அடிஷன் எதுல பண்ணோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ணிருந்தோம். டீசல் சைக்கிள்ல ஹீட் அடிஷன் எதுல பண்ணோம்ப்பா, கான்ஸ்டன்ட் பிரஷர்ல பண்ணிருக்கோம். அப்ப டியூவல் சைக்கிள்ல வந்து ரெண்டுமே சேர்ந்து வரப்போகுது. Dual cycle is the combination of above two cycle because the heat addition takes place partially at constant volume, at
partially at constant pressure. ரெண்டுலயுமே ஹீட் அடிஷன் பண்ணுவோம்ப்பா. கான்ஸ்டன்ட் வால்யூம்லயும் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் பிரஷர்லயும் ஹீட் அடிஷன். அப்ப ரெண்டு சைக்கிளும் கம்பைன் ஆகி இங்க வருதா, அந்த இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காம்பினேஷன் சைக்கிள்னு சொல்லலாம், இல்ல மிக்ஸ்டு சைக்கிள். அதான் டியூவல்னாலே என்னப்பா ரெண்டு. அப்ப ஆட்டோ சைக்கிளையும் உள்ள கொண்டு வந்துருது, டீசல் சைக்கிளையும் உள்ள கொண்டு வந்துருது. அப்போ ஆட்டோ சைக்கிள் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் எல்லாமே ஆட்டோ சைக்கிள்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டீசல் சைக்கிள் அப்படின்னா டீசல் இன்ஜின் எல்லாமே டீசல் சைக்கிள்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த டியூவல் சைக்கிள் எங்க சார் ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் தி மரைன் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் டியூவல் சைக்கிள். அப்ப டியூவல் சைக்கிள்ல வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்க. டூ ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சபிள் அடியபேட்டிக் இன்னொரு பேர் தான் என்னப்பா, ஐசென்ட்ராபிக். அப்ப ரெண்டு ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் இருக்கு, ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் இருக்கு. சிம்பிளா டிரா பண்ணலாம் உங்களுக்கு. கம்ப்ரஷனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பாயிண்ட் நம்பர் 1ல எண்ட் ஆஃப் சக்ஷன், அப்புறம் ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன். அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வால்யூம் குறைஞ்சிச்சு. ஐசென்ட்ராபிக் லைன் தான் அப்ப ஸ்லாண்டிங்கா போடணும். கம்ப்ரஷனால நமக்கு வந்து அப்போ டைரக்ஷன் வர மாதிரி. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஒரு ஹீட் அடிஷன். அப்ப இங்க QS1, இது பேர் என்னப்பா, QS2. ரெண்டு QS வந்துருச்சு. அப்புறம் 4 to 5 வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இல்ல பவர் ஸ்ட்ரோக். அதுவும் வந்து ஐசென்ட்ராபிக்ல தான் நடக்க போகுது. லாஸ்டா வந்து இந்த வெர்டிகல் லைன் போட்டிருக்காங்கப்பா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ப்பா. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து வால்யூம் வந்து மாற போறது இல்ல. அப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன், இது பேரு QR. ஓகே, சிம்பிள் தான். ஐசென்ட்ராபிக்னா ஸ்லாண்டிங் லைன். அது வந்து கம்ப்ரஷன் இருந்தா அப்வர்ட் டைரக்ஷன்ல போட்டுருங்க ஆரமா இருக்க, எக்ஸ்பான்ஷன் இருந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. மற்றபடி கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வெர்டிகல் தான் கண்டிப்பா போடுவீங்க. அது ஆரமா இருக்கு போடுறது வந்து ஹீட் அடிஷனா இருந்துச்சுன்னா அப்வர்ட் டைரக்ஷன் ஆரமா இருக்கு, ஹீட் ரிஜெக்ஷனா இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரமா இருக்கு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. இது வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன். அப்ப இது அப்படி திருப்பி இங்க போட போறீங்க. இங்க ஸ்லாண்டிங் லைனா இருந்தா இங்க வெர்டிகல் லைன். ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிள் தான். இங்க ஸ்லாண்டிங் லைனா இருந்துச்சுன்னா அங்க வெர்டிகல் லைனா போடுங்க. இங்க வெர்டிகல் லைன் ஹரிசாண்டல் லைனா இருந்ததுன்னா இங்க ஸ்லாண்டிங்கா போட்டுருங்க. சிம்பிள்ரா. இங்க ஸ்லாண்டிங்கா இருக்கு, அப்ப அங்க வெர்டிகலா போயிடணும். இங்க வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் இருக்கு, அங்க ஸ்லாண்டிங்கா போயிடணும். பாருங்க, இது ஸ்லாண்டிங்கா இருக்கா, அப்ப வெர்டிகல் லைன் போட்டாச்சு. இப்ப இங்க வெர்டிகலா இருக்கா, அப்ப ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. இங்க ஹரிசாண்டலா இருக்கா, அப்பயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. அப்புறமேட்டு அப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியது. போட்டுட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஎஸ் டயக்ராம் கிடைச்சிரும். இது வந்து நான் சின்ன க்ளூக்காக சொல்லியிருக்கேன்ப்பா. இது வந்து கான்செப்ட் படி போறோம் அப்படின்னா இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன் பாரு. 1 to 2 ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன். அப்ப ஐசென்ட்ராபிக்னா கண்டிப்பா வெர்டிகல் லைன் போடுவீங்க. there is no changes in entropy. அப்ப கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அப்வர்ட் டைரக்ஷன் ஆரம்பா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ணுவேன். ஹீட் அடிஷன் பண்ணனால கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் அடிஷன் பண்ண போறேன். அப்ப மூணாவது பாயிண்ட்ல இருந்து திருப்பி நாலாவது பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன், அகைன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப எக்ஸ்பான்ஷன் தான் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகணும் போட்டாச்சு. ஏன் சார் நமக்கு வந்து வெர்டிகல் லைன் ஐசென்ட்ராபிக் லைன்ற ஐசென்ட்ராபிக்கல் எக்ஸ்பான்ஷன், அதனாலதான் S4 = S5. எக்ஸ்பான்ஷன் தான் அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரம்பம். ஹீட் ரிஜெக்ஷன் அப்போ டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும், என்ட்ரோபியும் குறைஞ்சிரும், பிரஷரும் குறைஞ்சிரும், எல்லாமே செஞ்சுட்டு அப்ப அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு நீ க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா இதுக்கு என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி டெரிவேஷன் எழுதுவோமா, ஒன்னு எழுத வேண்டியதான். 1 to 2 அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. 1 to 2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன நடந்திருக்கு, ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஷன், இந்த 4 பினாமினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்புறமேட்டு இந்த 3 ரிலேஷன். கம்ப்ரஷன்னாலேப்பா ரெண்டாவது பாயிண்ட் உடைய பிரஷரும் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் மேல வச்சிருங்க, மாத்தி எழுதிக்கிங்க. பிவினாலே மாத்தி எழுதணும், டிவினாலும் மாத்தி எழுதணும், டிபினா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுறீங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் அடிஷன் பண்ண போறீங்க. அப்ப அதுக்குரிய 4 பினாமினா. இந்த 4 பினாமினாவும் கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு எழுதணும்ப்பா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து QS1 சொல்றது கான்ஸ்டன்ட் வால்யூம்னால MCV T3 - T2. இதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் அடிஷன், அது வந்து QS2 MCP T4 - T3. நெக்ஸ்ட் வந்து ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஓகேவாப்பா. ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன்னாலே பிரஷரும் குறைஞ்சிரும், டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும், என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவாப்பா. கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா வால்யூமை குறைக்க போறீங்க, பிரஷரையும் டெம்பரேச்சரையும் கூட்ட போறீங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அப்படியே மாத்தி போடுங்கப்பா, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், பிரஷரும் டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆயிரும். இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட், நான் மைண்ட் கொண்டு போய்க்குங்க. அப்ப ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் தானே இந்த மூணையும் நீங்க எழுதணும், அது வந்து உங்க டியூட்டி. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ஷன் பா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் தானே. அப்ப 4 பினாமினா என்ன எழுதுறீங்க எழுதிட்டு QR MCV T5 - T1. நெக்ஸ்ட் பாருங்க, டியூல் சைக்கிள் எஃபிஷியன்சி சேம். அப்ப இந்த ரெண்டு QSல, அதனால QS1 + QS2 - QR divided by QS1 + QS2. அப்ப இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டீங்கன்னா 1 ஆயிருமா. அப்ப QR divided by இந்த டேர்ம் போட்டீங்கன்னா அப்படி ஆகுமா.
நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய அப்படியே ரிலேஷனை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ரிலேஷன் நமக்கு இந்த இடத்துல ரெடியா இருக்கு. இது வந்து எஃபிஷியன்சி ஃபார்முலா ஃபார் டியூவல் சைக்கிள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so far நம்ம வந்து யூனிட் நம்பர் 2, அதாவது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல யூனிட் நம்பர் 2ல வந்து ஃபர்ஸ்ட் 3 சைக்கிளுடைய எஃபிஷியன்சி டெரிவேஷன் கிளியரா இந்த வீடியோல இருக்கு. இந்த நோட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். வேற எதையுமே நீங்க என்ன சொல்றது பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து ரிமைனிங் டாபிக், அப்கமிங் ஸ்லைட்ஸ் இல்லப்பா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம செகண்ட் யூனிட்ல ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். குட் பை.